இத்தாலியில நாங்க வித்திருக்கிறோம் கேட்டபடியா நாங்கள் ஒரு கண்டா பெரிய கண்டாவே கொடுத்துனாங்க. அத நீங்க வெரைக்குள்ள லக்கேஜ்ல தான் இத கொண்டு வந்திருக்கீங்க. இதல கொண்டாந்து நிறைய ஒரு லக்கேஜ் கறிவேப்பில கண்டா வச்சு சுத்தி கொண்டு வந்திருக்குது. அந்த அடி உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில நான் மாடி தோட்டம், அதாவது மாடி தோட்டம்ன்றது பால்கனியில வந்து எப்படி இந்த கறிவேப்பில இவ்வளவு தூரம் நல்ல செழிப்பா வச்சிருக்குதுன்றதான் இந்த காணொலியில காட்ட போறேன். என்னட்டு சொன்னா பால்கனியில வச்சிருக்கிறது நீங்கள் பால்கனி இருக்கு, அதுல எப்படி செய்யறது என்ன செய்யறது சலிச்சு என்னோட பேசி இருக்கிறார்கள் நிறைய அன்பர்கள். அவர்களுக்காக இந்த காணொலி அமைய போது என்னடா பால்கனியில இந்த ஊர் மாதிரி இந்த செழிப்போட இப்படி கறிவேப்பில வருமா என்றதையும் நாங்க பார்க்க போறோம். இது எங்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னா சுசீலா தேவி அக்கா விட்ட வந்திருக்கிறோம். ஜெர்மனியில தான் வந்திருக்கிறோம். சுசீலா தேவி அக்கா விட்ட இந்த கண்டு எப்படி வளர்ந்ததுன்னு அவ வணக்கம் சொல்லி கொண்டு அவ உங்களுக்கு தார்ன்றதை அறிஞ்சு கொண்டு நாங்கள் கறிவேப்பில கண்டுக்கு போவோம். வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறீங்க. கறிவேப்பிலைய பார்க்கவே தெரியுது நல்ல சுகமா இருக்கிறீங்கன்னு. நீங்க இங்க எவ்வளவு காலமா இருக்கிறீங்க ஜெர்மனில? இப்படி பால்கனியில இப்படி இந்த கறிவேப்பிலைய வச்சிருக்கிறீங்களே? ஜெர்மனில நாங்கள் ஒரு மாசம் வந்தாங்க இருக்கிறீங்க. எங்க இருந்து இதுக்கு முதல்ல எங்க இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி நாங்க இத்தாலியில இருந்தீங்க. இத்தாலியிலே அக்கா சொல்லி இருந்தவோ பெரிய மரமா கறிவேப்பில வந்திருந்தேன்னு சொல்லி நானுமே உண்மையிலேயே பார்த்து திகைச்சிருக்கிறேன். ஒரு சில வீடியோக்கள்ல காணொலிகள்ல பார்க்கல பெரிய மரமா, அதாவது சிலோன்ல நிக்குமா போல பெரிய மரமா நின்று இருக்குது. உங்களுக்கு நீங்கள் அங்கே அப்படித்தான் வச்சிருந்தீங்களா? இது நல்ல பெரிய மரமா நின்றது. வெளியில நிலத்துல இல்ல, அங்கேயும் பால்கனிலேயே வச்சிருந்தீங்க. பெரிய மரம் இருந்தது. அதான் கட் பண்ணி கொண்டு வந்தேன். எவ்வளவு கால கண்டு இப்ப இங்க கொண்டு வந்திருக்கிறீங்க? இந்த கண்டு மொத்தமாயே 3 வருஷம். சரியா? மொத்தமா 3 வருஷம். அவ்வளவு பெரிய கண்டா வச்சிருந்த நீங்கள்? சின்ன கண்டா ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு வந்து வளர்ந்தது 3 வயசு. அப்ப இதுன்ற காலம் 3 வருஷம் கண்டு. சரி, இது அங்க இருந்து எப்படி கொண்டு வந்த நீங்கள்? லக்கேஜ்ல இந்த பெரிய கண்டு? இந்த பெரிய லக்கேஜ் இல்ல இது இந்த கண்டு அங்க இருந்து கொண்டு வர பெரிய கண்டு. இதுக்கு வேறு நீங்கள் இந்த அடி பெரிய தொட்டி சின்ன தொட்டிக்கு காணாதபடியா தான் வேறு மேல வருது. மண்ணையும் போட்டு பெரிய தொட்டி வச்சிருக்கிறீங்க. நண்பர்களே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தொட்டி தண்ணி சேர்க்கிற அந்த தொட்டியா இருக்குது. அந்த பெரிய தொட்டி வச்சிருக்குது. 3 வருஷம் கண்டு எவ்வளவு தூரத்துக்கு வேரோடி இருக்குது. மற்றது இந்த தண்டை பாக்கைக்குள்ள உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மொத்தமா வந்திருக்கு. இது நீங்கள் கொட்டை, அதாவது விதை போட்டு உருவாக்கின கண்டா அல்லது இல்ல இது ஸ்ரீலங்கால இருந்து சின்ன கண்டா கொண்டு இது எப்படி பராமரிச்ச நீங்கள் அங்க? அதுதான் மக்களுக்கு தேவை. அங்க நல்ல மண் இருந்தபடியா நல்லா வந்தது. தொட்டியில தான் அங்க தொட்டியில தான் வந்தது. மண் வாங்கி போட்டுனாங்க. மற்றது அங்க இந்த கோழியரு எல்லாம் நிறைய இருந்தபடியா போட்டபடியா நல்லா வளர்ந்தது. கோழியரு அங்க எப்படி எடுத்தீங்க? கோழி இருந்தது. நீங்க கோழி வளர்த்தீங்க. அந்த கோழி அந்த எச்சங்கள் எல்லாம் காய விட்டு போட்டீங்க. நல்லா வளர்ந்தது. இங்க கொஞ்சம் இந்த மண் கொஞ்சம் சத்து காணாத மண்ணுபடியா பெருசா இங்க இன்னும் கோழியரு அக்கா கோழியருன்னு சொல்லிதான் நான் ஒரு சில வீடியோக்கள்ல சொல்லி இருக்கிற நண்பர்களே. உங்களுக்கு கோழி எரு இங்க ஜெர்மனியில கோழி வளர்க்கிறார்கள் பண்ணையர் உள்ள இடங்கள்ல இருந்து ஃப்ரீயா எடுக்கலாம். நீங்கள் அங்கே அவர்கள்ட்ட எடுத்து போட்டால் இந்த குளிர் நாட்டுக்கு சூடா வச்சிருக்கும். மற்றது நல்லா மக்கி போயிருக்க வேணும், நல்லா காஞ்சிருக்க வேணும். பச்சையா போட்டா சுட்டுடும், சரியான சூடு. அதனால நல்லா மக்கி சருகு மாதிரி வந்ததுண்டா அதை நீங்க தூவி மண்ணோட கலந்து போட்டு போடலாம். அதை விட வேற என்ன பசலை அங்க பாவிச்சீங்க? அங்க குதிரை சாணம், மாட்டு சாணம் எடுக்கக்கூடிய வசதி இருந்ததா? அங்க இருந்தது எங்களுக்கு கிட்ட இல்ல. நாங்க குதிரையரு பக்கத்துல வேண்டக்கூடிய வேண்டலாம். குதிரையரு தனியா அது வேண்டி போட்டாங்க. வேற இந்த கோழியரு போட்டபடியா பெருசா அது போடணும் தேவையில்லை. நல்லா வளர்ந்தது. உண்மையிலேயே அது கோழி இதுக்கு வளர்ந்தா. அப்ப மண் இப்ப ஒவ்வொரு வருஷம் சாடிக்குள்ளதானே வச்சிருந்தீங்க. ஒவ்வொரு வருஷம் ஏதாவது எடுத்து வேற புது மண் போட்டு ஒன்றுமே இல்ல ஒன்றுமே செய்யல. அப்படியே வச்சிருந்தேன். அப்படியே வச்சிருந்தேன். மேல மேல கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விடுறது. அப்ப சாடி கண்டு கொஞ்சம் வளர சாடியை கொஞ்சம் பெருசா மாத்தி விடுறது. சின்ன இப்படி சின்ன சாடிக்கு வச்சிருந்தீங்க. இதுக்கு வச்சிருந்தேன். அது இது
காணாதுதான் அதை விட கொஞ்சம் பெருசாவே கேட்க என்ன கொஞ்சம் எருவுகள் போடலாமே தவிர எடுக்க வேண்டிய வரையில. இப்ப எல்லாரும் கூட கேட்டிருந்தேன் தங்களுக்கு அந்த பூச்சி பிடிக்குது கறிவேப்பிலையில. ஆனா இது பார்த்தோன்னே நான் அங்க ஊர்ல பெரிய மரமா வந்து மேல துளிர் விட்டு மற்றது இதுல பாக்குறீங்க கறிவேப்பிலை சிவப்பு காம்பு நல்ல வாசம் அது என்ன கறிவேப்பிலை இப்ப சொல்லத்தான் இப்ப நான் அறிஞ்சிருக்கிறேன். இப்ப அன்பர்கள் பொதுவா கறிவேப்பிலைண்டா ஒன்றுதான் என்று நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். அது என்ன வித்தியாசம்? சிவப்பு தண்டு வெள்ளத்தண்டு ரெண்டினம் இருக்குது. நான் ஊர்லயுமே இருக்குது ரெண்டினம். ஊர்ல வந்து சும்மா பத்த வழியங்க தான் இருக்கிறதா அதுக்கே ரெண்டிடமா இருக்கு சிவப்பு இருக்குது. என்னத்துக்காக சிவப்பு தண்டு காம்பு வாசம் கூடவே இருக்கு. வாசம் கூட இது நல்ல வாசமா இருக்கு. அதை விட இது சொட்டு மற்றது செழிப்பு வித்தியாசம் ஏதாவது சிவப்பு தண்டு வெள்ளை பச்சை தண்டு கொஞ்சம் வளர்ற வீதம் கூடுதலா வளரும். இதுவும் குறைவில்லையே வளர்ச்சி. இல்ல இதை விட பச்சை தண்டு கருவேப்பிலை நல்லா வளரும். ஆனா அப்படி இருந்து நீங்க சிவப்பு தண்டு தான் நல்லா வேண்டதுக்காக இதை தேடி கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க. ஆனா பூச்சி ஒன்றும் இல்ல இதுவரையில பிடிக்கவே இல்லை. அங்கேயும் உங்களுக்கு பூச்சி எதுகள் இல்ல பிடிக்க இல்ல. அன்பர்களே கேட்டிருப்பீங்க இதுக்கு பூச்சிகள் பிடிக்கிற தொல்லிகள் இருக்கே இல்ல. அதுதான் கண்டதையும் நீங்கள் ஸ்ப்ரே என்று சொல்லி ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. மற்றது கண்ட தண்ணிகளே நேரடியா கொண்டு போய் ஊத்தக்கூடாது. என்ன தண்ணி விடுவீங்க இதுக்கு நாங்கள் அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி நேரடியா கொண்டு வந்து ஊத்துவீங்களா? நாங்க சேர்த்து வைப்போம். வேலைக்கு எடுத்து வச்சுட்டு கொண்டு வந்து ஊத்துவீங்க. இப்ப சேர்த்து வைப்போம்ட்டா அப்ப ஒரு நாள் இன்றைக்கே ஊத்துவீங்க. அதை டுன் ஆக்குவீங்களா? அதாவது அந்த அடர்த்திய குறைச்சு தண்ணிய ஊத்தி அதை அடர்த்திய அப்படி ஊத்துற இல்ல நாங்களும் அம்பிட்ட வடி கொண்டு வந்து ஊத்துறது. மற்றது மண் நோமலா இஞ்சத்தை மண் இப்ப போட்டுருக்கீங்க. மற்றது அக்காவை பாத்துருப்பீங்க பாருங்க ஒரு கரையில உருளைக்கிழங்க நட்டு விட்டு கிடக்கு. பெரிய தொட்டி தான். அந்த பெரிய தொட்டி வச்சது அதுண்ட வேரிலே சொறி தைக்க கூடாது. அவரை குழப்பவும் கூடாதுன்றதுக்காக பெரிய தொட்டியிலேயே வச்சுக்கிடாது. மற்றது இதுக்குள்ள கீரை போட்டு 3 தரம் புடுங்கியாச்சுன்னு சொல்லி கூட சொன்னா அந்த நல்ல கீரை என்று சொல்லி வந்தானே அந்த ஒரு தொட்டிக்குள்ளே அது மட்டுமே விடாம மற்றதுகளையும் போட்டு மற்றது இந்த முட்டை கோதுகள் போட்டிருக்கிறீங்களே முட்டை கோது போடுற நீங்க கீரை போட முன்னம் போட்டது. இப்ப கீரை போட்ட பிறகு போடையிலாதானே கீரையை மூடிடுமென்றதால போடாம மற்றபடி அவிச்ச முட்டை கோத அவிச்ச முட்டை கோத போட்டு பச்சை இருந்தாலும் போடுறேன். நான் பச்சை நாளும் காய விட்டுட்டு நறுக்கி போட்டு விடுறது. இப்ப கீரை நிக்கிறபடியா போடாம முதல் போட்டது. அந்த தண்ணி விடுறது எந்த முறையில விடுவீங்கள்? ஒவ்வொரு நாளுமே விடுவீங்களா? அப்படி நல்ல வெயிலண்டா இப்ப ஒரு நாளுமே விடணும். மற்றபடி ஒரு நாளும் தேவையில்லை. அது நான் கேட்டதாக்கா இப்ப தண்ணி காய விட்டு மண் காயறத கொஞ்சம் ஈரமா கடுமையான ஈரம் வேண்டா விடுறது தேவையில்லை. இங்க உள்ளுக்கு எடுத்து இப்ப விண்டருக்கு எப்படி இத பாதுகாக்குறீங்க? விண்டருக்கு நாங்க போன வருஷம் உள்ளுக்கு தான் வச்சிருக்கோம். உள்ளுக்கு இப்படியே உருட்டி கொண்டு போய் எந்த மாதம் கொண்டு போவீங்க? நாங்கள் போன நல்ல குளிர் வர கொண்டு போனாங்க தானே 10ஆம் மாதம். இங்க உங்களுக்கு மேலே அதாவது என்ன போன வருஷம் நாங்க கொண்டு வந்த புதுசு தானே 8ஆம் மாசம் நட்ட நாங்கள் ஒரு 10ஆம் மாசம் அரவாசியிலேயே தூக்கிட்டோம் உள்ளுக்கு பட்டாளம் பண்ண பயத்துல. குளிர் வந்து பட்டு போனாலும் என்ன கொண்டாந்து 2-3 மாசம் தானே நட்டு அதால தூக்கிட்டோம். இந்த வருஷம் கொஞ்சம் பிந்தி கொண்டே வைப்போம். பிந்தி பழக்கப்படுத்தியாச்சு. ஆனால் இப்ப மண் இப்ப நீங்க சாதாரணமா பாவிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்க. முட்டை கோதுகள் போடுறீங்க. மற்றது தண்ணி அதாவது அரிசி பருப்பு கலவர தண்ணி அதெல்லாம் அண்டண்டாடே ஊத்தி கொள்றீங்க. ஆனா அந்த தண்ணி ஊத்துற நீங்க நல்ல வெயில் பிடிச்சுதுன்னு சொன்னால் நீங்க தண்ணி அடர்த்தி கூடவோ குறைய விட்டாலே அது பாதிப்பில்லை. அதோடைய அக்கா அப்படியே அடர்த்தி கூடினபடி விடுறா பாதிக்கல என்னன்னு சொன்னா அந்த தொட்டிக்குள்ள நிறைய கீரையில வைக்கிறா. அப்ப அந்த அதுல உள்ள சத்து இதுக்கும் எடுக்கிறபடியா இதுக்கு காணக்கூடியது போகுது. மிதமிஞ்சி இதை சுடுறதுக்கு காரணம் இல்ல. அதுவும் ஒன்று பெரிய அகலமா எடுத்தா அதுக்குள்ள வேற ஊடு பயிர் மாதிரி வேறையும் வச்சால் ஒன்று தாக்கம் வராது. பசலா கூடி நல்ல முறை. மற்றது நீங்கள் அங்க இப்ப ஊர்ல சில பேர் எல்லாம் கறிவேப்பிலைன்னு சொன்னா மரமா நிக்குதுன்னு சொன்னா அதை விக்கிற பழக்கம் இருக்குதானே. இத்தாலியில கணக்க வந்தீங்க அப்படி எதுவும் வித்திருக்கா அல்லது பெரிய அளவுல எப்படி? அதை இத்தாலியில நாங்க வித்திருக்கிறோம். கருவேப்பிலை வித்திருக்கிறோம். கருவேப்பிலை கண்டும் அதான் கேக்குறேன். இந்த கறிவேப்பிலை என்ன முறையில அங்க வித்தீங்க? நாங்கள்
இந்த கருவேப்பிலை ஒடிச்சு கொண்டு போய் வித்த நாங்கள் கடைக்கு கொடுப்போம். அப்ப கடைக்காரன் வந்து ஆக்களுக்கு கொடுப்பான், நாங்க கடைக்கு எங்களுக்கு ஒரு அளவான காசு தருவாங்க. லாபம் இருக்குது அப்படி கொடுக்கறது. அப்படி கொடுத்துறாங்க. பிறகு நாங்க இங்க வார போது எல்லா கண்டும் வச்சிருந்தோன்னு செய்யலாது. அவனும் அந்த ஒரு இந்தியன் கேட்டபடியா நாங்கள் ஒரு கண்டா பெரிய கண்டாவே கொடுத்துனாங்க. அவனுக்கு போய் பெரிய இப்படி மரமானி போட்டுருக்கிறாங்க. அத நீங்க வெரைட்டில லக்கேஜ்ல தான் இத கொண்டு வந்தீங்களா? இதே லக்கேஜ்ல மண்ணோட கொண்டு வரல, வேற கொண்டு கொஞ்சம் மண்ணோட எந்த முறையில அத சுத்தி கொண்டு வந்தீங்க? பொலித்தீன் அலோஃபோலியா மண்ணோட பேப்பரால அந்த ஈரத்தன்மை இல்ல, சொட்டு கூட இல்ல, காயாது. முதல் பேப்பர் இந்த கைதுடைப்பம் பேப்பர் அத ஃபுல்லா சுத்தி போட்டு அதுக்கு மேல அந்த பொலித்தீன. அப்ப அது இந்த வேர் எவ்வளவு தூரம் இருந்தது? வேர் நீங்க அந்த பெரிய கொண்டாந்து நடக்க பெரிய இருக்கு ஆணி வேர். அப்ப இந்த இது வேரோட கொண்டு வந்தீங்க. அப்ப அந்த லக்கேஜ் அதே ஒரு கருவேப்பிலை கண்டு மட்டும் தான் கொண்டு வந்தாங்களே. ஒரு லக்கேஜ் கறிவேப்பிலை கண்டா வச்சு சுத்தி கொண்டு வந்திருக்குது. அந்த அடி வேற உடைக்காம கொண்டு வந்தபடியினாலதான் இது. எத்தனை மாதமாக்கா? இப்ப ஒரு வருஷம் 8ஆம் மாசம் அந்த மாதிரி வருது. அப்ப இங்கேயும் நீங்க வளர்ந்துட்டா விக்கலாம்னு நினைக்கிறேன். நானும் நினைக்கிறது அப்படித்தானே. இப்பதான் நல்லா குருத்து வருது, இன்னொரு கண்டம் வருது. உண்மையில பார்க்க சந்தோஷமா இருக்கு. கண்டு வருது. என்ன சொல்லுங்க, இங்க ஒரு சிறப்பு நான் கண்டன். ஆணி வேர் பெரிய அளவுல வச்சிருக்கேன். சில இடங்கள்ல போன போது சின்ன சின்ன சாடிகள்ல வச்சிருக்கணும். அப்ப எனக்கே யோசனை, மரம் உழவன்னு சொன்னா வேறொரு சின்னனா தானே இருக்குமெண்டு. இதுன்ற மொத்தத்துக்கு இந்த மேல் உயரத்தை பாக்குறீங்க, இதுன்ற ஃபுல்லா வேர் இருக்கு. வேர் அப்படியே பிணைப்பட்டு ஆணி வேர் இருக்கிறதோட தான் இதுக்கு நட்டு இருக்குது. அந்த மேலே வேர் தெரியக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த அளவு உயரம் எடுத்து ஊடுபயிரா கீரை எல்லாம் போட்டிருக்குது. மற்றது ஒன்று இன்னொரு சிறப்பு, எந்த பூச்சியுமே இல்லை. ஆனா நெல்ல வெயில் ஒரு நாளைக்கு இதுக்கு எத்தனை குறைஞ்சது மணித்தியால நெல்ல சூரிய ஒளி பிடிக்குது. இல்ல இது விடிய வெயில் வந்ததுல இருந்து முடியும் வரையுமே இப்ப இந்த நேரம் வரைக்கும் வெயில் பிடிக்குது. 8 மணித்தியாலம் பிடிக்குது குறைஞ்சது. அப்ப வெயிலுக்கு இத்தாலியிலே உங்களுக்கு நல்ல வெயிலா இருக்கும் இல்லையா? இது வெளியா இருக்கிற நல்ல வெயில். அப்ப கறிவேப்பிலை உங்களுக்கு வர இல்லையன்று கவலைப்படுறீங்க அன்பர்களே. முக்கியம் சூரிய வெளிச்சம் குறைஞ்சது 8 மணித்தியாலம் பிடிக்கிறது பார்க்க வேணும். மற்றது அதுக்கு விசாலம் தேவை. வேர் ஓடி தண்ணி, அதாவது என்னன்னு சொல்றது, நல்லா காயவும் கூடாது, நல்லா அந்த நீர் தேங்கி நிக்க கூடாது. இந்த முறையில கவனிச்சீங்கன்னு சொன்னாதான் இந்த கறிவேப்பிலைய நீங்கள் இந்த பதத்துக்கு பார்க்கலாம். இதை நீங்க செங்கீரை என்று சொல்லி பார்ப்பீங்களே, அதே மாதிரி இது இந்த கறிவேப்பிலையும் செங்கறிவேப்பிலை தான். இத பாருங்க, செங்கறிவேப்பிலைய நாங்க பார்த்திருக்கிறோம். பாப்போம் சில வீடுல பச்சை கறிவேப்பிலையும் வச்சிருந்தீங்க தானே, அந்த அதுலயும் பூச்சி பூச்சி இல்ல. நாங்கள் அப்படி வந்தா எங்களுக்கு அங்க இத்தாலியில சாம்பல் எடுக்கக்கூடிய வசதி இருந்தது. சாம்பல் போட்டு விட்டால். எதுக்கு சாம்பல் போடுவீங்க? இந்த கீழே இப்படி தூவி விட்டா இதுக்கு வராது. இங்க சாம்பல் எடுக்கலாமோ எனக்கு தெரியாது. சாம்பல் எடுக்கலாம், இங்க எடுக்கலாம்டா. அப்படி பூச்சி அப்படி இருக்கிறார்கள், அந்த சாம்பலை இலைக்கும் கீழுக்கும் எல்லாம் தூவி விட்டா வராது. தகவல் உங்களுக்கு கிடைச்சிட்டது. அக்கா சொல்லி இருக்கிறா சாம்பல் கிடைக்கும் நண்பர்களே. நீங்க முயற்சி இருந்தா என்னதான் கிடைக்காது. சாம்பல் இங்க எடுக்கலாம். ஜெர்மனியில சாம்பல் எடுத்து நீங்க ஒரு வாளிக்குள்ள வச்சிங்கன்னு சொல்லி சொன்னா அளவளவா அதை எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா அப்படி என்று இருக்கா? இல்ல ஒரு 15 நாள் 10 நாளைக்கு ஒருக்கா போட்டு விடலாம். அது பூச்சி தாக்கத்தை பார்த்து தேவைப்பட்டா போட்டு விட்டா. மற்றது அந்த இது வளர்றதுக்கு நிறைய நைட்ரசன் தேவை என்று சொல்லி இதுக்கு ஏதாவது இந்த இப்பதானே அந்த பிரனேசல், அதாவது காஞ்சோரி என்று சொல்லி அது இந்த இலக்கரசல், அதாவது போடல நீ ஒருக்கா போடுவோம் போட்டா இன்னும் கொஞ்சம் இது இந்த இல வளர்ச்சிக்கு கூடும். உதாரணத்துக்கு கீரை வகையா இருக்கட்டும், கறிவேப்பிலையா இருக்கட்டும், எதில இருந்து நீங்கள் இந்த இலவகை இலியலி ஒடிச்சு எடுக்கிறீங்களோ, பொன்னாங்கானியோ வெள்ளாரியோ கீரை வகைகள், இதுகளுக்கு நீங்க இந்த இலக்கரசலை கரைச்சு அதுல நைட்ரசன் கூட கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த அளவுகள் வளர்ச்சிகள் நல்ல வளர்ச்சியை தூண்டும். மற்றது அந்த கணக்கான, அதாவது அக்கா சொன்னா 15 நாளைக்கு ஒருக்கா அந்த சாம்பல் வீசுறது அதுன்னு சொல்லி அது இடக்கிடவே ஒருக்கா அது சத்தாயும் ஆகுது. சாம்பல் சத்தும் ஆகும், பூச்சி தாக்கமும் வராது. அந்த ரெண்டுமே ஒரு கல்லுல 2
வேண்டுமாக அந்த 2 தாக்கமும் அதுல இருந்து நாங்கள் அந்த நல்ல விளைச்சலை நல்ல செழிப்பை பெற்றுக்கொள்றோம். உண்மையில பார்க்க அந்த கண்ணை பறிக்குதுன்னு தான் சொல்லுவார்கள். என்னன்னு சொல்றது, சில பேர் சொல்லி மேரம் வந்து பார்த்தா கண்ணூர் பட்டுடும், அப்படி ஏதாவது நம்பிக்கை இருக்கா? இப்ப உதாரணம் அப்படி ஒரு பயம் இல்ல தானே, பயம் இல்ல. அந்த மரத்துல வளர்ற மரம் வேர்ல வளருது கண்ணூர், உண்மை அதுதான். கண்ணூர் இல்ல, நாங்கள் வச்சிருக்கிற பசலை பராமரிப்பு, மற்றது வெளிச்சம், காத்தோட்டமும் சரியான முறையில இருக்குதானே வேணும் இல்லையன்றீங்களா? அதுவும் இருக்கு. பாத்தீங்களே அன்பர்களே, உங்களுக்கு இந்த கறிவேப்பில எப்படி வளர்க்கறது, எந்த முறையில அக்கா வளர்த்தா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையா கையாளுறீங்க. இப்ப அக்காட்ட கிடைச்சிருக்கு இத்தாலியில இருந்து கொண்டு வந்த அடி பாப்பம், வேற கண்டுகள் உருவாக்கினா அக்கா இப்ப அந்த முறையில நாங்கள் அந்த இனத்தில இருந்து பெற்றுக்கொள்ளுவோம் என்று சொல்லிக்கொண்டு, வேறு ஏதாவது தகவல் இருந்த என்று சொல்லி சொன்னால் நீங்கள் கொமெண்ட்ஸில் எழுதுங்க. உங்களுக்கு இந்த தகவல் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு உங்களுக்கு நான் பதில் போடுவேன். இவ்வளவு நேரமும் உங்களுக்கு கறிவேப்பிலை என்ற வளர்ப்பு முறை, என்ன ரகசியம் இந்த வளர்ப்பு முறைக்குன்றத சுசீலா தேவி அக்கா விளக்கமாக சொல்லி இருக்கிறான். போதுமானது என்று நினைக்கின்றேன். உண்மையில மிக்க நன்றி அக்கா. ஏனென்று சொன்னால் இதை பற்றி தேடுறோம் மக்களுக்கு இன்னுமே போதுமான திருப்தி நிலை அடையலை என்று அவர்கள் அந்த செழிப்பை அடையாத மட்டும் அவர்களுக்கு திருப்தி இல்லை என்று இப்ப அவர்களுக்கு கொஞ்சம் திருப்தி வந்திருக்கும் நினைக்கிறேன். பாப்போம், எல்லாரும் முயற்சி செய்யுங்கள் இந்த கறிவேப்பிலை வளர்க்கிறதும் அதன் பலனை அடைகிறதுக்கும். மற்றது இந்த கறிவேப்பிலை என்றதை தேடி எடுத்தீங்கன்னு சொன்னா இன்னும் சிறப்பு சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை இத்தோட முடித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி அக்கா. இவ்வளவு நேரம் டைம் ஒதுக்கி எனக்கு அதுண்ட ஆலோசனைகள் அதுண்ட கருத்துக்களை தந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி அன்பர்களே.